ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் ஜான் கீட்ஸ் அவர்கள் எழுதிய எ திங் ஆஃப் பியூட்டியோடைய லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஜான் கீட்ஸ் முதல்ல எபவுட் த போய்ட் ஜான் கீட்ஸை பற்றி தெரிஞ்சுக்குவோம். அவர் 1795 வருடம் பிறந்திருக்காரு. 1821 வருடம் அவர் இறந்திருக்காரு. ஜான் கீட்ஸ் வாஸ் அ பிரிட்டிஷ் ரொமான்டிக் போய்ட். ரொமான்டிக் போய்ட் அப்படின்னா இமேஜினேட்டிவ் போய்ட், ஓகேங்களா? இமேஜினேட்டிவ் போய்ட்னு சொல்லுவோம். அவர் வந்து இங்கிலாண்டில் பிறந்தவர். அவர் ரொமான்டிக் போய்ட். ஆல்தோ ட்ரெயின் டு பி அ சர்ஜன், கீட்ஸ் டிசைடட் டு டிவோட் ஹிம்செல்ஃப் ஹோலி டு போய்ட்ரி. அவர் ஆக்சுவலாக ஒரு டாக்டர், ஆக்சுவலி சர்ஜன், ஓகேங்களா? ஆனால் அதுலேருந்து இவருக்கு ரொம்ப போயட்ரி மேலே ரொம்ப காதல். அதனால் கீட்ஸ் டிசைடட் டு டிவோட் ஹிம்செல்ஃப் ஹோலி, முழுக்க போயட்ரி போம்ஸ் கம்போஸ் பண்ணுறதுக்காக தன்னை வந்து அர்ப்பணிக்கலாம்னு சொல்லிட்டு அவர் முடிவெடுத்திருக்காரு, ஓகேங்களா? அடுத்தது, கீட்ஸ் சீக்ரெட் இஸ் பவர் டு ஸ்வே அண்ட் டிலைட் த ரீடர்ஸ். அதாவது அவருடைய சீக்ரெட்டே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருடைய பவர் இருக்கு பாருங்க, அவருடைய பவர் டு ஸ்வே அப்படின்னா ரூல், அப்படியே அந்த மொழியை வந்து அப்படியே ஆட்சி செய்யக்கூடியவர் அவர். சரியா? அந்த மொழியே என்னோட இதில் தானே இருக்குது, நான் தான் அந்த மொழியை ஆட்சி செய்கிறேங்கிற மாதிரியான அந்த ஒரு பவர். அண்ட் டிலைட் த ரீடர்ஸ், அவருடைய போம் மூலமாக ரீடர்ஸுக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்குறாரு. அது எப்படி அவருக்கு முடியுது? அந்த சீக்ரெட் எப்படி அப்படின்னா, லைஸ் ப்ரைமர்லி இன் ஹிஸ் கிஃப்ட் ஃபார் பர்சீவிங் த வேர்ல்டு. முக்கியமாக இதில் எதில் இருக்குது அப்படின்னா, அவரோட சீக்ரெட்டே எதில் இருக்குன்னா, பர்சீவிங் த வேர்ல்டு. இந்த உலகத்தை அவர் பார்க்குற பார்வை இருக்குது பாருங்கள், அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பாருங்கள். பர்சீவிங்னா அண்டர்ஸ்டாண்டிங், அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து மெயினே. அந்த கிஃப்ட் அவர்கிட்ட இருக்குது, அதுதான். சரிங்களா? த வேர்ல்டு அண்ட் லிவிங் இஸ் மூட்ஸ். அதாவது தனக்கு என்ன மூட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடியவர். ஐயோ, இங்கே நம்ம போனோம் அப்படின்னா இவங்க என்ன நினைப்பாங்க, இப்படி நம்ம போயிட்டு வானவில் வெறிச்சு பார்த்து நின்றுட்டு இருந்தோம்னா மக்கள் என்ன நினைப்பாங்க, அப்படிலாம் அவர் நினைக்க மாட்டார். தன்னுடைய மூட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழக்கூடிய ஆள். சரிங்களா? அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாங்குவேஜ், அவருடைய அந்த லாங்குவேஜுக்கு மேலே இருந்த அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாம் தான் அவருடைய அந்த கீட்ஸுடைய அந்த சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. அடுத்தது பாருங்கள், த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸப்ட் ஃப்ரம் ஹிஸ் போம் என்டிமியான் எ பொய்டிக் ரொமான்ஸ். நம்மளுக்கு இந்த டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கக்கூடிய ஃப்ளமிங்கோவில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த போமானது ஒரு எக்ஸப்ட் அப்படின்னா ஒரு ஸ்மால் போர்ஷன், ஓகேங்களா? ஏன்னா எக்ஸ்ட்ராக்ட் இதுலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. என்ன தலைப்பில் எழுதப்பட்டது அப்படின்னா, என்டிமியான் எ பொய்டிக் ரொமான்ஸ் அப்படிங்கிற அந்த தலைப்பில், என்டிமியான் எ பொய்டிக் ரொமான்ஸ்ங்கிற தலைப்பில் எழுதப்பட்ட ரொம்ப லென்த்தியான போம்லேருந்து ஒரு சிறு பகுதி தான் நம்மளுக்கு இந்த பாடமாக கொடுத்துருக்காங்க, இல்லைங்களா? சரி, அடுத்தது, த போம் இஸ் பேஸ்ட் ஆன் எ கிரீக் லெஜெண்ட். ஓகே, இந்த போம் வந்து எப்படி எழுதியிருக்காருன்னா, எதை பேஸ் பண்ணி எழுதியிருக்காருன்னா, கிரீக் லெஜெண்ட் அப்படின்னா புராண கதைகள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி கிரீஸ் நாடு இருக்கு இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய புராண கதைகள். இங்கெல்லாம் எப்படி நம்ம மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் வந்து எபிக்ஸ்னு சொல்கிறோம், இதிகாசங்கள் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி புராண கதைகள்லேருந்து எடுக்கப்பட்டது. சரிங்களா? இன் விச் என்டிமியான் எ பியூட்டிஃபுல் யங் ஷெஃபர்டு. ஆக்சுவலி என்டிமியான் அப்படிங்கிற ஒரு பர்சன், ஒரு ஆள், ஓகேங்களா, ஒரு மேன், ரொம்ப அழகான ஒரு ஷெஃபர்டு அப்படின்னா இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு ஆள். அண்ட் போயட் ஹூ லிவ்ட் ஆன் மவுண்ட் லாட்மாஸ். அவர் வந்து ஒரு போயட்டும் கூட, என்டிமியான்கிறவர் வந்து அவர் ஒரு போயட்டும் கூட. அவர் எங்கே வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னா, மவுண்ட் லாட்மாஸ் அப்படிங்கிற அந்த மலையில் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு. ஒரு நாள் வந்து என்ன ஆச்சுன்னா, ஹேட் அ விஷன் ஆஃப் சிந்தியா த மூன் காடஸ். ஒரு நாள் சிந்தியாங்கிற அந்த மூன் காடஸ்னால், அது க்ரீக்லாம் பார்த்தோம்னு வச்சுங்களேன், அந்த க்ரீக் லெஜெண்ட்ஸ்லாம் பார்த்தோம்னா, லேட்டின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே காடுன்னு இருக்கும், காடஸ்னு. ஆகாயத்துக்கு கடவுள், நரகத்துக்கு கடவுள், சொர்க்கத்துக்கு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு, பாறைக்கு கடவுள், தண்ணீர் கடவுள், மலை கடவுள், அப்படி நம்ம கூட வர்ண பகவான் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்துக்குமே கடவுள் வச்சுருப்பாங்க. அது மாதிரி சிந்தியா அப்படிங்கிற மூன் காடஸ் அவருடைய விஷனை வந்து அவர் பார்க்குறாரு, அந்த அப்பியரன்ஸை வந்து பார்க்குறாரு, கண்ணு முன்னாடி தோன்றிருக்கு. சரிங்களா? அதனால் என்ன ஆகுதுன்னா, தி என்சாண்டட் யூத் ரிசால்வ்ட் டு சீக் ஹர் அவுட் அண்ட் ஸோ வாண்டட் அவே
த்ரூ த ஃபாரஸ்ட் அண்ட் டவுன் அண்டர் த sea. அதனால் என்சாண்டட் யூத், அந்த அழகுனால் அந்த மூன் காடஸ் வந்து ரொம்ப அழகான ஒரு பெண். அந்த பெண்ணுடைய அழகை பார்த்து என்சாண்டட், ஹி வாஸ் அட்ராக்டட், அவர் வந்து ஈர்க்கப்படுறாரு. ஈர்க்கப்பட்டதுனால என்ன ஆகுது அப்படின்னா ரிசால்வ்டு அப்படின்னா டிட்டர்மைண்டுன்னு அர்த்தம். ரொம்ப தீர்மானமாக முடிவெடுக்கிறாரு. எதுக்கு? அந்த சிந்தியா வந்து அப்பியர் ஆகி மறைஞ்சிருச்சு, அதை தேடி போகணும், அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும், தேடி போகணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, முடிவெடுத்து எங்கெங்கெல்லாம் தேடுறாருன்னு பாருங்கள். அண்ட் ஸோ வாண்டர்ட் அவே த்ரூ த ஃபாரஸ்ட், காடெல்லாம் தேடுறாரு. அண்ட் டவுன் அண்டர் த sea, கடலுக்கடியிலாம் போய் தேடுறாரு. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த லெஜெண்டில் இருக்கக்கூடிய கதை, அந்த புராண கதை. அந்த புராண கதையை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு எ திங் ஆஃப் பியூட்டிங்கிற போமை ஜான் கீட்ஸ் கொடுத்துருக்காரு. எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ பொன்னியின் செல்வன் கதை வந்து கல்கி எழுதுனது, அதை வந்து மணிரத்னம் அவர்கள் வந்து பொன்னியின் செல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படமாக மாற்றினார் இல்லையா, அதை பேஸ் பண்ணி. ஸோ அது மாதிரி இந்த போம் எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? இப்போது டைரெக்டாக நம்ம போம் போயிடுவோம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் லைன் பாருங்கள். எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர், இட்ஸ் லவ்லினஸ் இன்க்ரீசஸ். ஃபஸ்ட் எடுத்துனே சொல்கிறாரு, எ திங் ஆஃப் பியூட்டி. திங் ஆஃப் பியூட்டிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இயற்கையில் இருக்கக்கூடிய இயற்கை அழகு, இயற்கையைத்தான் அவர் வந்து திங் ஆஃப் பியூட்டின்னு சொல்கிறார். சரியா? அழகான அந்த இயற்கைன்னா நம்ம என்னென்னலாம் சொல்லுவோம், இந்த காடு, மலைகள், மழை வர்றது, வானவில் தோன்றுறது, நட்சத்திரம், நிலா, பிளானட்ஸு, சூரியன், எல்லாமே சன்ஷைன், சன்செட்டு, இது எல்லாமே சந்திரன், இது எல்லாமே அழகான விஷயங்கள் தான். இந்த இயற்கையோடைய அழகு இஸ் எ ஜாய் ஃபார் எவர் அப்படின்னு சொல்கிறார். எப்போவுமே வந்து மகிழ்ச்சி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய விஷயந்தான் அந்த திங் ஆஃப் பியூட்டி அப்படின்னு சொல்கிறாரு. எப்போவுமே மகிழ்ச்சி. இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லணும், ஜாய் அப்படிங்கிறதுக்கும் ப்ளஷர் அப்படிங்கிறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கவனிங்க. ப்ளஷர் அப்படின்னா ஒரு ஷார்ட் டேர்மாக இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியை தான் நம்ம இங்கிலீஷில் ப்ளஷர்னு யூஸ் பண்ணுறாங்க. ஜாய் அப்படிங்கிறது வந்து லாங் டேர்ம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் புதுசாக வர்றாங்க, அவங்களோட பேரே நம்மளுக்கு தெரியல. ஒரு சாங் போடுறாங்க, அது ஹிட் ஆகுது, வந்தவொடனே ஒரு 1 மந்த்து கூட ஆகலை, ஒரு 15 டேஸ்லேயே அந்த பாட்டு என்ன படத்தில் இருக்குங்கிறதே நம்மளுக்கு மறந்து போயிடுது. ஆனால் இளையராஜா அவர்கள் சாங் எடுத்து பாருங்களேன், இளையராஜா சாங்கு, அதுக்கு முன்னாடி எம்எஸ்வி அவர்களோட சாங்கு, இவங்களோட சாங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப எவர் கிரீனாக இருக்குது. அதே மாதிரி ஏஆர் ரஹ்மான் அவருடைய சாங்குமே வந்து 90s போட்ட சாங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா எவர் கிரீனாக இருக்குது. இட் இஸ் கிவிங் ஜாய் ஃபார் எவர். இவங்களோட மியூசிக் வந்து எப்போ வேணால் கேட்கலாம். சரிங்களா? இன்னும் வந்து 50 வருஷம் 100 வருஷம் ஆனாலும், 300 வருஷம் 1000 வருஷம் ஆனாலும், இவங்களுடைய பாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அந்த ஆடியன்ஸு, இது வந்து கண்டிப்பாக மறையாது. சரிங்களா? அது மாதிரி தான் வந்து எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர், இட்ஸ் லவ்லினஸ் இன்க்ரீசஸ். சரிங்களா? இப்போது அதோடைய அழகு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்குமே தவிர அது வந்து குறையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆக்சுவலாக இது வந்து ஹைப்பர் பலி. ஓகே, ஹைப்பர் போல் கிடையாது, ஹைப்பர் பலினா என்னென்னா டு எக்ஸாசரேட் சம்திங். ஒரு சாதாரண விஷயந்தான், இயற்கையாக இருக்கிறது வந்து சாதாரண ஒரு விஷயந்தான், அதை வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப எக்ஸாசரேட் பண்ணி சொல்கிறது, மிகைப்படுத்தி கூறுறதுக்கு பேர் தான் வந்து எக்ஸாசரேஷன். அதுக்கு வந்து பொய்டிக் டெவிஸ் என்னென்னா ஹைப்பர் பலி. ஓகேங்களா? சரி, அடுத்த லைன் பாருங்கள். இட் வில் நெவர் பாஸ் இன்டு நத்திங்னஸ். இந்த அழகு, இயற்கை அழகு நெவர் பாஸ் இன்டு நத்திங்னஸ், ஒருபோதும் அதுக்கு எண்டே கிடையாது. இட் இஸ் எட்டர்னல். ஓகேங்களா? இட் இஸ் இம்மார்டல், நெவர் எண்டிங், அப்படி சொல்லிட்டே போகலாம். நிறைய சினானிம்ஸ் நான் கொடுக்கலாம். சரி, கவனிங்க. இட் வில் நெவர் பாஸ் இன்டு நத்திங்னஸ். இங்கே இப்போ நெவருங்கிற ஒரு வேர்டு இருக்குது, நத்திங்னஸ்னு ஒரு வேர்டு இருக்குது. இட் வில் நெவர் பாஸ் இன்டு நத்திங்னஸ். இந்த லைனுக்குள்ளேயே ஒரே ஒரு சென்டென்ஸ்க்குள்ளேயே 2 நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அப்படி யூஸ் பண்ணக்கூடியதுக்கு வந்து என்ன பொய்டிக் டிவைஸ்னால் அது ஒரு லிட்டோட்ஸ், LITOTES, அதை லிட்டோட்ஸ்னு பொய்டிக் டிவைஸ் நேம் சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்த லைன் பாருங்கள். பட் வில் கீப் எ போவர் குவைட் ஃபார் அஸ். அது இப்போ பாருங்கள், ஒரு போவர் குவைட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஒரு மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய நிழலை தான் வந்து ஷேடிங்,
ஷேட் அண்டர் த ட்ரீ, அதைத்தான் போவர் குவைட்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போது இங்கே போயிட்டு எப்படி யூஸ் பண்ணிக்கிறாருன்னு பாருங்கள். இந்த ஷேட் அண்டர் த ட்ரீ தான் போவர் குவைட். போவர்னால் என்னது? பெண்டாக இருக்குது மரங்கள் பாருங்கள், நல்லா இப்படி கொடை மாதிரி வளைஞ்சு அழகாக இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து அப்படியே பயங்கரமான ஒரு நிழலை கொடுக்குது. அதைத்தான் இங்கே வந்து போவர் குவைட்னு சொல்கிறாரு. அப்போ ஷேட் அண்டர் த ட்ரீ தான் போவர் குவைட், போவர் குவைட் தான் ஷேட் அண்டர் த ட்ரீ. அப்படி சொன்னாங்கன்னா, அதாவது வித்தவுட் யூஸிங் ஆஸ் லைக் ஸோ, இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் சொன்னால் அதுக்கு பேர் மெட்டஃபார். ஓகேங்களா? சரி, கவனிங்க. ஃபார் அஸ் அப்போது இந்த மாதிரியான ஒரு நல்லா குழு குழு குழுன்னு நிழல் தரக்கூடிய மரங்கள் இருக்குது பாருங்கள், அதுவும் அது எ திங் ஆஃப் பியூட்டி தான். அந்த அடுத்த லைன் பாருங்கள். அண்ட் எ ஸ்லீப் ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அண்ட் ஹெல்த் அண்ட் குவைட் ப்ரீத்திங் தேர்ஃபோர். அடுத்து அது வரைக்கும் பார்ப்போம். என்னென்னா, இப்போது நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், பயங்கரமான வெயில், சம்மர், பயங்கரமான வெயில், நீங்கள் காலுக்கு செப்பலும் போடல, ஷூவும் போடல, நீங்கள் தூரத்தில் ஒரு மரத்தை பார்க்குறீங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நிழலுக்கு வந்து பெயர் போனது என்னென்னா நீம் ட்ரீ தான், வேப்ப மரம் தான். அந்த வேப்ப மரம் நிழலில் அப்படியே தூரத்தில் பார்க்குறீங்க, ஒரு வேப்ப மரம் இருக்குது, நடந்து எப்படியாவது அவங்க அந்த மரத்துக்கடியில் போயிடணும்னு நினச்சி நீங்கள் போகிறீங்க. போய் அப்படியே அதில் வந்து இளைப்பாடுறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், அதுக்கு கீழே அந்த மரத்துக்கடியில் அப்படியே படுத்து தூங்கினோம்னா எப்படி தூக்கம் வரும்? அப்படியே குழு 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 குழுன்னு அப்படியே தூங்கும்போது எப்படி இருக்கும்? அதை சொல்லுவாங்கள்ல தமிழில், நிழலின் வெயிலின் அருமை, அல்லது நிழலின் அருமை வெயிலில் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா? நிழலின் அருமை வெயில் தெரியும், அதே மாதிரி வெயிலின் அருமை நிழலில் தெரியும். நம்ம நிழலில் போய் பார்த்தா தான் அப்போ வெயில் வந்து எவ்வளோ கொடுமையானது அப்படின்னு தெரியும். அதே மாதிரியே வெயிலேருந்து பார்த்தா தான் நிழல் வந்து எவ்வளோ அருமையானதுன்னு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போய் தூங்கும் பொழுது எப்படிப்பட்ட தூக்கம் கிடைக்கும் நம்மளுக்கு? ஃபுல் ஆஃப் ஸ்வீட் ட்ரீம்ஸ், அப்படியே இனிமையான கனவுகள், இனிமையான கனவுகள் அந்த தூக்கத்தில் கிடைக்கும். அப்படி தூங்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? நல்ல ஹெல்த் கிடைக்கும், நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். சவுண்ட் ஹெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். அண்ட் குவைட் ப்ரீத்திங், அப்படி நிம்மதி, பெருமூச்சு, நிம்மதியாக அங்கே மூச்சு விட்டு தூங்குவோம் இல்லையா? நிம்மதியாக தூங்குவோம். அப்படி தூங்கினோம்னா ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய, மனிதர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் எது தெரியுமா? நல்ல மெடிசின் எது தெரியுமா? ஸ்லீப்பிங் தான். நீங்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, டாக்டர் என்ன சொல்கிறாரு? நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுங்கன்னு தான் சொல்கிறாரு. உங்களுக்கு தலைமுடி கொட்டுதா, அப்போது நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க, நல்லா தூங்குங்க, 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குங்க, தூங்கி எந்திரிங்க, நிம்மதியாக அது எதுவுமே நினைக்காதீங்க தான் சொல்கிறார். அப்போது தூக்கங்கிறது வந்து மிகப்பெரிய மெடிசன், பெஸ்ட் மெடிசன் இந்த வேர்ல்டு, கடவுள் கொடுத்தது. அப்படிப்பட்ட சவுண்ட் ஸ்லீப், நல்ல நிம்மதியான தூக்கம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அப்படி கிடைச்சதுன்னா என்ன ஆகுன்னு பாருங்கள், இந்த லைன் டாப் லைன் பாருங்கள். தேர்ஃபோர் ஆன் எவ்ரி மாரோ ஆர் வி ரீத்திங் எ ஃப்ளவரி பேண்ட் டு பைண்ட் அஸ் டு தி எர்த். அப்போ அப்படி தூங்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுனா, ஆன் எவ்ரி மாரோனா எவ்ரி ஃபாலோயிங் டே, அடுத்தடுத்த நாள், ஓகேங்களா? அடுத்தடுத்த நாட்களில் நம்ம என்ன பண்ணுவோன்னா, அந்த சவுண்டு ஹெல்த் கிடச்சிதுன்னா, நல்ல ஆரோக்கியமாக இருந்துருச்சுன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, எ சவுண்ட் மைண்ட் இஸ் இன் த சவுண்ட் பாடின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சுவர் இல்லாமல் சித்திரம் வரைய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு சவுண்ட் மைண்டு வந்து கிடைக்கும், நல்ல சிந்தனைகள் வந்து உருவாகும். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், நீங்கள் கிளாஸில் உட்காந்துருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வச்சுக்கலாம், வயிறு வலிக்குது, நீங்கள் நிம்மதியாக உட்காந்து டீச்சர் சொல்கிறத கவனிக்க முடியுமா? முடியாது. நல்ல உடல் ஆரோக்கியம் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் உங்களுடைய ஆக்ஷனை வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக பண்ண முடியும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. பாருங்கள், அப்போ என்ன ஆகுனா, தேர்ஃபோர் ஆன் எவ்ரி மாரோ ஆர் வி ரீத்திங் எ ஃப்ளவரி பேண்ட் டு பைண்ட் அஸ் டு தி எர்த். ஆர் வி ரீத்திங், இப்போ ஆக்சுவலாக பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கணும்னா, வி ஆர் ரீத்திங் எ ஃப்ளவரி பேண்ட் தான் சொல்லியிருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆர் வி ரீத்திங், அந்த ஆர்த்துக்கு முன்னாடி போட்டார். இப்படி போடுறதுக்கு பேர், இப்படி பண்ணுனா அதோடைய அந்த பொயட்டிக் டிவைஸோட நேம் என்னென்னா இன்வர்ஷன். இன்வர்ஷன்னா என்னது? உல்டா. இந்த அஞ்சான் மூவியில் வந்து பார்த்திங்கன்னா, காதல் வந்து யாரை விட்டதோ அப்படின்னு பாட்டில் சூர்யா அப்படி தலகிழதா சமந்தாவை பார்க்கும்போது தலைகீழாக கண்ணாடியை போடுவார் இல்லையா, கண்ணாடியை போடுவார்ல, என்ன உல்ட்டாகிடுச்சா அப்படின்னு சொல்லி கலாய்ப்பாங்கள்ல, அது மாதிரி இந்த வார்த்தைகளை இப்படி மாற்றி போட்டால் அதுக்கு பேர் இன்வர்ஷன். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். ஆர் வி ரீத்திங் அப்படின்னா கனெக்டிங். இப்போது பூக்கடையில் போய்
பார்த்தீங்கன்னா பூ வந்து கட்டிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, பூ கட்டிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு மொட்டாக எடுத்து எடுத்து ஒரு நூலில் வச்சு கட்டுறாங்க இல்லையா, அப்போ வந்து அப்படி அந்த நூலில் அப்படியே அந்த பூக்கள் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறான். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவோன்னா, வி ஆர் ரீத்திங் எ ஃப்ளவரி பேண்ட் டு பைண்ட் அஸ் டு தி எர்த். இந்த இடத்துல ஃப்ளவரி பேண்ட் அப்படி இந்த இடத்துல என்ன பண்ணுறாரு போயிட்டு கண்ணு முன்னாடி அந்த இமேஜை கொண்டு வந்து நிறுத்துறாரு. அப்படி ஃப்ளவரி பேண்ட், அப்படி பூ வளையம், அப்படி பூ மாலை, பூ வளையம், அப்படி அதை வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த இடத்துல ஃப்ளவரி பேண்ட் அப்படிங்கிறது இமேஜரி இருக்குது, பொய்டிக் டிவைஸ் இமேஜரி இருக்குது. அட் த சேம் டைம் இந்த ஃப்ளவரி பேண்ட் ரெஃபர்ஸ் டு த கிரேட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறார். கிரேட் பாண்ட், நம்ம இந்த இந்த பூமிக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த பந்தம், அதுதான் வந்து பாண்ட். அப்படிப்பட்ட பாண்ட் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, கிரியேட் ஆகி டு பைண்டஸ் டு தி எர்த். இந்த எர்த்துக்கும் நமக்கும் வந்து ஒரு கனெக்ஷனை வந்து ஏற்படுத்துகிறோம். எப்போது நல்லா தூங்கி எழுந்திரிச்சு அப்படி நல்ல இனிமையான கனவுகள் வந்து நல்ல ஹெல்த்தியாக சவுண்ட் ஸ்லீப் கிடச்சி எந்திரிச்சு வரும்போது தான் அடுத்த நாள் நம்ம எனர்ஜெட்டிக்காக நம்ம இந்த உலகத்தை ரசிக்க முடியுது. இந்த பூமியில் உள்ள எல்லா விஷயங்களும் ரசிக்க முடியுது. நீங்கள் சவுண்ட் மைண்டாக இல்லாமல் இருந்து பாருங்கள், நீங்கள் டென்ஷனாக இருந்து பாருங்கள், என்ன ஆகும்? யார் பார்த்து நான் யார் நம்மகிட்ட வந்து பேசினாலும் எரிஞ்செறிஞ்சு விழுவோம். சுடுதண்ணின்னு சொல்லுவாங்க, எரிஞ்செறிஞ்சு விழுவோம். அந்த மாதிரி நடக்கும், புரியுங்களா? அப்போ முதல்ல சொல்லுவாங்க, நம்மளை நாமளே நேசிக்கணும். முதல்ல நமக்கு பிடிச்சிருக்கணும் முதல்ல. அப்போ தான் அடுத்தவங்களை வந்து பிடிக்கும். லவ் யுவர் செல்ஃப் அப்படிங்குவாங்க. அப்போ தான் தென் ஒன்லி யூ கேன் லவ் அதர்ஸ். அந்த மாதிரி நம்ம ஆரோக்கியமாக முதல்ல இருந்தோம்னா தான் நம்மளுடைய பூமிக்கு நமக்கு இருக்கக்கூடிய பந்தத்தை நம்ம வந்து கிரியேட் பண்ண முடியும். இப்போ அடுத்த லைன் பாருங்கள், டாப் லைன் பாருங்கள். ஸ்பைட் ஆஃப் despondence of the inhuman dearth of noble natures of the gloomy days, of all the unhealthy and over darkened ways made for our searching. இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஸ்பைட் ஆஃப் டெஸ்பாண்டன்ஸ்னா டிஸ்பயர் ஆர் ஹோப்லெஸ்னஸ், விரக்தி. ஓகே, இப்போ நிறைய மனம் உடைஞ்சு போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது நம்ம வாழ்க்கையில், சரிங்களா? எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. துரோகம் நடக்குது, ஏமாற்றம் நடக்குது, கொலை, இந்த மாதிரி என்னென்னமோ நடக்குது. நம்ம மனசை பாதிக்கிற மாதிரியான விஷயங்கள் நிறையா நடக்குது. அப்படி நிறைய விஷயங்கள் நடந்தாலும் அடுத்தது பாருங்கள், ஆஃப் தி இன்ஹியூமன் டெர்த் ஆஃப் நோபல் நேச்சர்ஸ். இன்ஹியூமன் அப்படின்னா நிறைய க்ரூயல் பீப்புள் இருக்காங்க. டெர்த் ஆஃப் நோபல் நேச்சர்ஸ். இந்த டெர்த் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. டெர்த்னா லேக், LACK, லேக் ஆஃப் நோபல் நேச்சர்ஸ். நல்ல நோபல்னது உன்னதமான நல்ல மனிதர்களே நம்ம பார்க்க முடியல. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நல்ல மனிதர்களவே நம்ம பார்க்க முடியல. ஆஃப் த க்ளூமி டேஸ். க்ளூமி அப்படின்னா சேட் டேஸ். நிறைய சோகம் நிறைந்த நாட்கள் நிறையா இருக்குது நம்ம வாழ்க்கையில். வந்து அவர் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஓகேங்களா? நம்மளுடைய இன்னொரு பழமொழி சொல்லுவாங்க, லைஃப் இஸ் நாட் த பெட் ஆஃப் ரோசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ரோஜா மாலை போட்டு வச்சுக்கப்படக்கூடிய படுக்கை கிடையாது, சரிங்களா? நம்ம வாழ்க்கை வந்து நிறைய சோகமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்குது. க்ளூமி டேஸ், நிறைய க்ளூமி டேஸ் இருக்குது. அடுத்த லைன் பாருங்கள், ஆஃப் ஆல் தி அன்ஹெல்தி அண்ட் ஓவர் டார்க்கன்ட் வேஸ் மேட் ஃபார் அவர் சர்ச்சிங். என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? ஆஃப் ஆல் தி அன்ஹெல்தி அண்ட் ஓவர் டார்க்கன்ட் வேஸ், ரொம்ப ஆரோக்கியமற்ற டார்க்கன்ட் வேஸ், தவறான வழிகளில் மேட் ஃபார் அவர் சர்ச்சிங். இந்த மேட் ஃபார் அவர் சர்ச்சிங் நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ரெண்டு மீனிங் இருக்குது. என்னென்னா, ஒன்று வந்து வி ஆர் ட்ரைங் டு மேக் மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ், ட்ரைங் டு கெட் மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ். அந்த மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுக்காக நம்ம நிறைய அன்ஹெல்தி வேஸில், டார்க்கன்டு வேஸில் நம்ம போயிட்டுருக்கோம். அதே சமயத்தில் இந்த மேட் ஃபார் அவர் சர்ச்சிங்கிறது வந்து வி ஆர் ட்ரைங் டு மேக் எ மீனிங் டு அவர் லைஃப். நம்மளுடைய வாழ்க்கையோட அர்த்தம் என்னங்கிறத நம்ம தேடிட்டுருக்கோம், சரிங்களா? இப்போ இந்த லைனில் பாருங்கள், ஆஃப் நோபல் நேச்சர்ஸ்ன்னு இருக்குது. அதுக்கு கீழேயே ஆஃப் ஆல் தி அன்ஹெல்தி. ரெண்டு கன்சிக்யூட்டிவ் லைன்ஸில் ஒரே வார்த்தையில் தொடங்குச்சுன்னா அதுக்கு பேர் அனஃபோரா, பொய்டிக் டிவைஸ் அனஃபோரா. இப்போ பாருங்கள், இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் அடுத்த லைன் பாருங்கள், டாப் லைன் பாருங்கள். எஸ், இன்ஸ்பைட் ஆஃப் ஆல். அப்போ இந்த ஆல்ங்கிறது எதை குறிக்குது? இன்ஸ்பைட் ஆஃப்னா தோ, சரிங்களா? ஆல்ங்கிறது எதை குறிக்குது? நீங்கள் எப்படி சொல்லணும்னா நெகட்டிவிட்டி, எல்லாம் இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்குது. இந்த ஆல் ரெஃபர்ஸ் டு நெகட்டிவிட்டி, ட்ரபிள்ஸ் அண்ட் ட்ரிபுலேஷன்ஸ். நம்மளுடைய பிரச்சனைகள்,
எதிர்மறையான விஷயங்கள், அடுத்தது வந்து சோகம், துன்பம், துக்கம், துயரம் நிறைய சொல்லிட்டு போகலாம் இல்லையா. அது மாதிரி இத்தனை விஷயங்கள் எல்லாமே இருந்தாலும் சம் ஷேப் ஆஃப் பியூட்டி மூவ்ஸ் அவே த பால் ஃப்ரம் அவர் டார்க் ஸ்பிரிட்ஸ். ஆனால் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணக்கூடியது என்ன? மூவ்ஸ் அவே த பால். இந்த இடத்துல பாலுடைய லிட்ரல் மீனிங் என்னென்னா எ கிளாத் டு கவர். ஓகேங்களா, ஒரு மறைக்கக்கூடிய அல்லது மூடி வைக்கக்கூடிய ஒரு கவர், ஒரு துணியத்தை நம்ம வந்து பால்னு சொல்கிறோம். பட் இந்த இடத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ஸ்பிரிட்ஸ் இருக்குதுங்களா, ஃப்ரம் அவர் டார்க் ஸ்பிரிட்ஸ், நம்மளுடைய ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரியான நெகட்டிவான விஷயங்கள் வந்து நம்மளுடைய ஸ்பிரிட்ஸை வந்து கவர் பண்ணியிருக்கு. அப்படி கவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பால் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாலை எது ரிமூவ் பண்ணுது அப்படின்னா சம் ஷேப் ஆஃப் பியூட்டி. அதுதான் எ திங் ஆஃப் பியூட்டி. அதுதான் வந்து அப்படியே நம்மளுடைய ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்து கவர் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அந்த துணியால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. அந்த துணிங்கிறது வந்து என்ன? இந்த எல்லா நெகட்டிவிட்டி, ட்ரபிள்ஸு, சாரோ இதெல்லாம் தான். அதை அப்படியே ரிமூவ் பண்ணுறது எது? சம் ஷேப் ஆஃப் பியூட்டி. அடுத்த லைன் பாருங்கள். சச் த சன், த மூன், ட்ரீஸ் ஓல்ட் அண்ட் யங், ஸ்ப்ரவுட்டிங் எ ஷேடி பூன் ஃபார் சிம்பிள் ஷீப். என்ன சொல்கிறாரு? இப்போ என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணுறாரு. ஓகேங்களா, எல்லாமே லிஸ்ட் போடுறாரு. எதெல்லாம் வந்து இந்த பூமியில், இந்த உலகத்தில் வந்து எதெல்லாம் அழகான விஷயங்கள், எதெல்லாம் வந்து அழகான பொருட்கள், திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எது? சன், சூரியன், நிலவு, ட்ரீஸ் ஓல்ட் அண்ட் யங், மரங்கள், நல்ல பழைய மரங்கள், ஒரு 150 வருஷம் 200 வருஷம் பழமையான மரங்களும் இருக்குது. யங் ட்ரீஸ், சின்ன சின்ன மரங்களும் இருக்குது. இதெல்லாமே அழகு. இப்போ இதில் பாருங்கள், ட்ரீஸ் ஓல்ட் அண்ட் யங்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போ இதை நம்ம வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னா தேர் ஆர் ஓல்டு ட்ரீஸ் அண்ட் தேர் ஆர் யங் ட்ரீஸ், இப்படி பிரித்து படிக்கணும். இப்போ ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் ஐடியாஸ். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்னென்னா ஆன்டிதெசிஸ். தீசிஸ் அப்படின்னா ஐடியான்னு அர்த்தம். ஆன்டினா ஆப்போசிட்டாக இருக்கிறது. பாருங்கள், தேர் ஆர் ஓல்டு ட்ரீஸ் அண்ட் தேர் ஆர் யங் ட்ரீஸ். அப்போ ரெண்டு ஆப்போசிட் ஐடியாஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆன்டிதெசிஸ். இப்போ கவனிங்க, ட்ரீஸ் ஓல்ட் அண்ட் யங், ஸ்ப்ரவுட்டிங் எ ஷேடி பூன் ஃபார் சிம்பிள் ஷீப். இதெல்லாமே அப்படி அப்படி வேகமாக வளர்ந்து நமக்கு ஷேடி பூன் கொடுக்குது. பூன்னா வரம், நம்ம கடவுள் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வரம். அந்த நிழலுங்கிறது வந்து என்னது? கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய வரம். அந்த வரத்தை வந்து யார் கொடுத்துருக்காங்க? ஃபார் சிம்பிள் ஷீப். இந்த இடத்துல சிம்பிள் ஷீப் அப்படின்னு சொல்கிறது ஹியூமன் பீயிங்ஸ் தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது வந்து ஒரு அல்யூஷன். ஏன்னா இது வந்து பைபிளில் சிம்பிள் ஷீப்னு சொல்கிறது மனிதனை தான் வந்து குறிக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் இன்னொரு பொய்டிக் டிவைஸ் என்னென்னா, சிம்பிள் ஷீப் அப்படிங்கிறதுல அலிட்ரேஷனும் எடுத்துக்கலாம், பிப்ளிக்கல் அல்யூஷனும் சொல்லலாம். சரிங்களா, பிப்ளிக்கல் அல்யூஷன். அப்புறம் மெட்டஃபாரும் சொல்லலாம். சிம்பிள் ஷீப்னு சொல்கிறது இன்டைரக்டாக சொல்கிறது யாரை? ஹியூமன் பீயிங் தானே. அப்போது இதில் என்னென்னு இருக்குது பாருங்கள். பிப்ளிக்கல் அல்யூஷன் இருக்குது, மெட்டஃபார் இருக்குது, அலிட்ரேஷன் இருக்குது. சரிங்களா. அடுத்த லைன் பாருங்கள். அண்ட் அடுத்தது இன்னொரு லிஸ்ட் பண்ணுறாரு. அண்ட் சச் ஆர் டேஃபடில்ஸ் வித் க்ரீன் வேர்ல்டு தே லிவ் இன். அப்படியே இப்படி ஒரு காட்டில் அப்படி பசுமையாக புட்கள் வளர்ந்துருக்கக்கூடிய அந்த மத்தியில் டேஃபடில்ஸ் செடிகள் வளர்ந்து அந்த பூக்கள் வந்து இப்படி அழகாக அப்படியே இருக்குது பார்த்தீங்களா. அது வந்து ஒரு அழகு அப்படிங்கிறாரு. எ திங் ஆஃப் பியூட்டின்னு சொல்கிறாரு. தே லிவ் இன் அண்ட் கிளியர் ரில்ஸ் தட் ஃபார் தெம்செல்ஸ் எ கூலிங் கவர்ட் மேக் கெயின்ஸ் த ஹாட் சீசன். அப்போது அந்த அடுத்தது என்ன சொல்கிறாரு? கிளியர் ரில்ஸ் சொல்கிறாரு. ரில்ஸ்னால் என்னது? ஓடைகள், ஸ்ட்ரீம்ஸ். அப்படியே கிளியராக அப்படியே தண்ணி வந்து அப்படியே அழுக்கு இல்லாமல் ஒரு சலம்பாமல் அப்படியே தெளிவாக அப்படி இந்த ஓடையில் தண்ணி ஓடிட்டு இருக்கு பாருங்கள். அது எதுக்கு? தட் ஃபார் தெம்செல்ஸ் எ கூலிங் கவர்ட். பாருங்கள், இங்கேயும் சி இருக்குது, அதுலேயும் சி இருக்குது. அப்போது அலிட்ரேஷன் இருக்குது. இந்த இடத்துல கவர்ட் அப்படின்னா அப்படியே சீக்ரெட்டாக, ரகசியமாக. ஏன்னு கேட்டால் த ஸ்ட்ரீம்ஸ் ஆர் கவர்டு பை த புஷஸ். அப்படியே அந்த புஷஸால் புதர்களுக்கு உள்ளுக்குள்ளே மறைஞ்சது ஓடிட்டுருக்கு. நமக்கு இங்கே நின்று பார்த்தோம்னா என்ன ஆகும்? அது போகிற சவுண்டு தான் கேட்கும். சலசலன்னு அந்த தண்ணி சவுண்டு தான் கேட்கும். நம்மளுக்கு பார்க்க முடியாது. பக்கத்தில் போய் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும், ஓ இங்கே வந்து ஸ்ட்ரீம் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா. த கூலிங் கவர்ட் மேக் கெயின்ஸ் த ஹாட் சீசன்.
நம்ம அந்த சிம்பிள் ஷீப், நம்ம ஹியூமன் பீயிங்ஸுக்கு இந்த ஓடைகள்லாம் எதற்காக, எப்படி வந்து கடவுள் உருவாக்கியிருக்காரு, அல்லது இயற்கைன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா இயற்கைன்னு வச்சுக்கோங்க. இந்த இயற்கை வந்து இதெல்லாம் இருக்குது எதுக்காக அப்படின்னா, கெயின்ஸ்னா எகெயின்ஸ்ட் த ஹாட் சீசன். இப்படி சம்மர் சீசனில் பயங்கரமான வெயில், நம்ம எல்லாம் எங்கே போகிறோம்? ஊட்டி, கொடைக்கானல், இந்த மாதிரி மலை பிரதேசங்களுக்கு போகிறோம். எதுக்காக? அங்கே போய்ட்டு அப்படியே சில்லுன்னு இருக்கும், அப்படியே கிளைமேட்டு, அப்படியே அதை என்ஜாய் பண்ணுறதுக்காக தானே போகிறோம். ஸோ இதெல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்ட அல்லது இயற்கையால் உருவாக்கப்பட்ட அழகான விஷயங்கள். அடுத்தது பாருங்கள், த மிட் ஃபாரஸ்ட் பிரேக் ரிச் வித் எ ஸ்ப்ரிங்க்லிங் ஆஃப் ஃபேர் மஸ்க்ரோஸ் ப்ளூம்ஸ். அடுத்தது என்ன சொல்கிறார்? இன்னும் அழகான விஷயங்களை லிஸ்ட் போடுறாரு. என்னென்னா, மிட் ஃபாரஸ்ட் பிரேக். வாட் இஸ் பிரேக்? இங்கே பாருங்கள், பிரேக் அப்படின்னா எ திக் மாஸ் ஆஃப் ஃபர்ன்ஸ். ஃபர்ன்ஸ் அப்படின்னா அது பூக்களே முளைக்காத ஒரு தாவரம். அந்த தாவரத்தோட இலைகள் வந்து பார்த்தீங்க எப்படி இருக்குன்னா ஃபெதர் மாதிரி இருக்குமா, சரிங்களா? அது என்ன சொல்லுவாங்கன்னா ஃப்ளவர்லெஸ் பிளான்ட் வித் ஃபெதர் லைக் லீவ்ஸ்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அதுதான் அது மிட் ஃபாரஸ்ட் பிரேக். அப்படியே அந்த ஃபர்ன்ஸ்லாம் வளர்ந்துருக்கு அப்படியே அந்த காட்டுலோடைய மத்தியில். ரிச் வித் ஸ்ப்ரிங்க்லிங் ஆஃப் ஃபேர் மஸ்க்ரோஸ் ப்ளூம்ஸ். மஸ்க்ரோஸ்ங்கிறது டைப் ஆஃப் ரோஸ். அந்த டைப் ஆஃப் ரோஸ், அந்த பிளான்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வளர்ந்துருக்கு. அப்படியே ரோஸ் வந்து அப்படியே ப்ளூம்ஸ் அப்படியே மலர்ந்துருக்கு. அந்த மலர்லேருந்து அப்படியே அழகாக அப்படியே ரொம்ப மணமான, ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளசன்ட் ஸ்மெல் அப்படியே ஸ்ப்ரிங்க்லிங் அப்படியே தூவிட்டு இருக்கான். அது ஒரு அழகு அப்படிங்கிறாரு. அடுத்த லைன் பாருங்கள், அண்ட் சச் டூ இஸ் த கிராண்டியர் ஆஃப் த டூம்ஸ். அடுத்தது என்ன சொல்கிறார்? கமல் சொல்கிற மாதிரி அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இப்போ என்ன சொல்கிறாரு? இது வரைக்கும் இயற்கையில் காடு, மலை, மேடு, பள்ளம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா? இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சச் டூ இஸ் த கிராண்டியர் ஆஃப் த டூம்ஸ். நான் சொல்கிறேன், அடுத்த லைன் பாருங்கள். we have imagined for the mighty dead all lovely tales that we have heard or read அப்படிங்கிறார். என்னன்னா, grandeur of the dooms. கிராண்டியர்னா கிரேட்னஸ், ஒரு சிறப்பு, சரிங்களா? இப்போ பாருங்க, ஒரு சிறப்பு கிடைக்குது. எதில் சிறப்பு கிடைக்குதுன்னா, கிராண்டியர் ஆஃப் த டூம்ஸ். டூம்ஸ் அப்படின்னா ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டே. இதை பற்றி கிறிஸ்டியானிட்டியில் சொல்லுவாங்க. பைபிளில் கிறிஸ்டியானிட்டியில் என்ன பிலீஃப் இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு நாள் இந்த உலகம் வந்து அழிஞ்சிடும், எல்லா மக்களும் இறந்து போயிடுவாங்க, மண்ணுக்குள்ளே போயிடுவாங்க, மண்ணுக்குள்ளே புதைஞ்சிருவாங்க. ஒரு நாள் கடவுள் வந்து எல்லா மனிதர்களுடைய ஆரம்பத்தில் முதல் மனிதன் ஆதாம் ஏவாலில் இருந்து கடைசி வரைக்கும் வாழ்ந்து இறந்து போன மனிதன் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு நாள் அவங்களுடைய சோல்ஸ் எல்லாத்தையுமே, ஆன்மாக்களை எழுப்புவான், இறைவன் எழுப்புவான். கடவுளுக்கு முன்னாடி பல கோடிக்கணக்கான ட்ரில்லியன் அந்த மாதிரி மக்கள் வந்து நின்றுப்பாங்க. மக்களுடைய ஆன்மாக்கள், நான் மக்களை சொல்ல, ஆன்மாக்கள் எல்லாம் நின்றுப்பாங்க. அப்போது விசாரணை நடக்கும், ஜட்ஜ்மெண்ட், ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு, விசாரணை நடக்கும். கடவுள் இறைவன் கேள்வி கேட்பான், என்னென்னு, நான் உன்னை இந்த மண்ணுக்கு, இந்த பூமிக்கு நான் உன்னை அனுப்புனேன், நீ எப்படி உன் வாழ்நாளை செலவழிச்ச அப்படின்னு. பக்கத்துலேயே எல்லா சோல்களும் நின்றுருக்கும், ஆன்மாக்களும் நின்றுருக்கும். அப்பாவோடைய ஆன்மா, அம்மாவோடைய ஆன்மா, தம்பியோட ஆன்மா, தங்கச்சியோட ஆன்மா, பெரியப்பா, பெரியம்மா, எல்லாத்தோடைய ஆன்மாக்களும் நின்றுருக்கும். எந்த ஆன்மாவும் அன்றைக்கி சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா சோல் டு காட், அவ்வளோதான். ஆன்மாவும் கடவுள் மட்டும்தான் பேசுவாங்க. அப்போது ஆன்மாவுக்கு, அந்த ஆன்மாவுடைய நாக்கு, கண் எல்லாமே பேசுகிறதுக்கு சக்தி கொடுக்கப்படும். ஏன்னா மனித நாக்கு அப்போ கூட கடவுளை பொய் சொல்லி ஏமாற்ற பார்க்கும் இல்லையா? அதனால் கண், நீ என்ன பார்த்த, காது நீ என்ன கேட்ட, மூக்கு நீ என்ன நுகர்ந்த, வாய் நீ என்ன பேசுன, கை நீ எதை தொட்ட அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, அந்த ஆன்மா நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுருந்தது அப்படின்னா அந்த ஆன்மா சொர்க்கத்துக்கு அனுப்பப்படும். அதே ஆன்மா ரொம்பவே தவறு, கடவுளாலே ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு வந்து தவறு பண்ணியிருந்தால் அது வந்து நரகத்துக்கு போகும். அதில் சில ஆன்மாக்கள் வந்து 50% நல்லது பண்ணியிருக்கும், 50% தீயது பண்ணியிருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனையை அனுப்பிச்சு, தண்டனையை கொடுத்து அதுக்கப்புறமா சொர்க்கத்துக்கு கூட அனுப்புவான். அது கடவுளோட கையில் இருக்குது, சரியா? ஸோ அந்த கிராண்டியர் ஆஃப் டூஸ், அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டேஸில் யார் யாருக்கெல்லாம் சிறப்பு கிடைக்கும், யார் யாருடைய சோல்களுக்கெல்லாம் வந்து சிறப்பு கிடைக்கும் அப்படின்னா பாருங்கள், we have imagined for the mighty dead. mighty dead, mighty, இப்போ பாருங்கள், மைட்டி டெட். மைட்டினா வந்து ஸ்ட்ரென்த்து, வலிமை. டெட்னா மரணம்.
அப்போது இதை தமிழில் எப்படி சொல்லலாம்னா வீர மரணம். பாருங்களேன், வீர மரணம். வீரம்னு சொல்லும்போது பாசிட்டிவாக இருக்குது, மரணம்னு சொன்னால் நெகட்டிவாக இருக்குது. இப்படி பாசிட்டிவான நெகட்டிவான வேர்ட்ஸை பக்கம் பக்கம், அதாவது ரெண்டு வேர்டுக்கு இடையில் எந்த ஒரு கன்ஜங்ஷன் இருக்கக்கூடாது, அண்டு பட் எட் எதுவுமே இல்லாமல் பக்கம் பக்கமாக இந்த மாதிரி டூ ஆப்போசிட் மீனிங் வேர்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணோன்னா அதுக்கு பேர் தான் ஆக்சிமாரன். நோட் திஸ் பாயிண்ட். இப்போது யாருடைய மரணம் வந்து வீர மரணம் அப்படின்னா, த சோல்ஜர்ஸ் டெத். நான் ஒரு சக மனிதனை காப்பாற்றுறதுக்காக, சக மனிதனுக்காக உயிரை தியாகம் செய்தார்களே அந்த போர் வீரர்கள், அவர்களுடைய இதுதான் வந்து மைட்டி டெத். அந்த அவர்களுடைய சோல்ஸு அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டே இன்னைக்கு சிறப்பு பெறும். ஓகே, நீ சொர்க்கத்துக்கு போ அப்படின்னு சிறப்பு பெறும். அதில் கூட ஒரு அழகுன்னு சொல்கிறாங்க. இது சோல்ஜர்ஸ் மட்டும் கிடையாது, நோபல் பீப்புளையும் குறிக்கும். இப்போ நோபல் பீப்புள்னால் யாரெல்லாம் எக்ஸாம்பிள் எடுத்தோடனே நம்ம நினைக்கிறது யாருன்னா, மதர் தெரசா அவர்கள். அன்னை தெரசா அவர்கள் தொழுநோயாளிகளை வந்து தன்னோட கையால் தொட்டு குளிப்பாட்டி விட்டு மருந்து போட்டு விட்டு குணப்படுத்தி, இப்படி யார் பண்ணுவான்? இந்த காலத்தில் பெத்த தாய் கூட நம்மளை தொட மாட்டாங்க இல்லையா? இந்த ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட்டில் வரும் இல்லையா, டெரியோட அம்மா சொல்லுவாங்களே, பெத்த தாய் கூட வரமாட்டாங்க. ஆனால் அன்னை தெரசா யாருனே தெரியாத ஸ்ட்ரேஞ்சரை கூட ஹெல்ப் பண்ணாங்க இல்லையா, சேவை செஞ்சாங்களா. அந்த மாதிரி நோபல் பீப்புளோடைய சோல்ஸ் கூட அந்த கிராண்டியர் ஆஃப் டூம்ஸ், அந்த ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் டே அப்போ வந்து ஆல் தி சோல்ஸ் வில் கெட் த கிராண்டியர் அப்படிங்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, இவங்களுடைய லைஃப்பெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம வந்து என்ன ஆகுறோம், நாம் இன்ஸ்பயர் ஆகிடுறோம். அவங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்து நாம் இன்ஸ்பயர் ஆகிடும். அவங்க வந்து ஃபுட் பிரிண்ட்ஸை விட்டுட்டு போயிருக்காங்க. இப்படி போனால் தான் நாம் வந்து சொர்க்கத்துக்கு போக முடியும், இப்படி தான் ஒரு மனிதன் வாழணும் அப்படிங்கிற அந்த வழித்தடத்தை நமக்கு விட்டுட்டு போயிருக்காங்கல்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் கூட ஒரு அழகு இருக்குது. இந்த மரணத்தில் கூட அந்த ஒரு அழகு இருக்குது. வாழ்ந்தால் இப்படி வாழணுண்டா, செத்தா இப்படி சாகணுண்டா, 4 பேர்த்துக்கு நல்லது செஞ்சுட்டு சாகணுண்டா அப்படின்னு அந்த வாழ்ந்துட்டு போகிறாங்க பாருங்கள். அதுவே வந்து அது ஒரு அழகு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், ஆல் லவ்லி டேல்ஸ் தட் வி ஹவ் ஹர்ட் ஆர் ரெட். நம்ம நிறைய கதைகள் இந்த மாதிரியான வீரமரணம் அடைஞ்ச சோல்ஜர்ஸை பற்றி, நோபல் பீப்புளை பற்றியெல்லாம் நிறைய நம்ம வந்து கதைகளில் படிச்சிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதில் கூட அழகு இருக்குதுன்னு சொல்கிறாரு பாருங்கள். டெத்தில் கூட அழகு இருக்குதுன்னு சொல்லிட்டார். அடுத்தது, அண்ட் என்லெஸ் ஃபவுண்டைன், லாஸ்ட் 2 லைன்ஸ் நல்லா கவனிங்க. அண்ட் என்லெஸ் ஃபவுண்டைன் ஆஃப் இம்மார்டல் ட்ரிங்க் pouring unto us from the heavens brink. இப்போ an endless fountain of immortal drink. இப்போது சொர்க்கத்தில், இப்போ இதெல்லாம் சொல்கிறத நீங்கள் ஒரு கடவுள் நம்பிக்கையாளராக இருந்து கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அந்த மாதிரி நீங்கள் கற்பனை கூட பண்ணிக்கிங்க. உங்களுக்கு சப்போஸ் கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் கற்பனை பண்ணிக்கிங்க. என்னென்னா, ஹெவனில் அப்படி சொர்க்கத்தில் ஒரு ஃபவுண்டைன் இருக்குது. ஃபவுண்டைன்னா ஒரு நீர் ஊற்று. அந்த நீரூற்று யார் உருவாக்குனது? கடவுள் உருவாக்குனது. அந்த நீரூற்றுக்கு அழிவு இருக்குமா? அழிவு இருக்காது. எப்போவுமே அதுலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, இம்மார்டல் ஃபவுண்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்லெஸ் ஃபவுண்டைன், அதுக்கு முடிவே கிடையாது. என்லெஸ் ஃபவுண்டைன் ஆஃப் இம்மார்டல் ட்ரிங்க். அந்த ஃபவுண்டைன் நீரூற்றில் வரக்கூடிய அந்த ட்ரிங்க் இருக்குல்ல, அது வந்து ஒரு நெக்டார், தேவாமிர்தம். அந்த தேவாமிர்தம் வந்து இம்மார்டல், அதுக்கு அழிவே கிடையாது. அது எப்படி வந்து அழிவே இல்லாமல் அப்படி அந்த நீரூற்றுலேருந்து அப்படியே அந்த நீர் வந்துக்கிட்டே இருக்குமா, வற்றாத நீரூற்று இருக்கு இல்லையா? அது மாதிரி pouring unto us from the heavens brink. அது எங்கேருந்து வந்துட்டுருக்குன்னா, ஹெவனில் இருக்கக்கூடிய பிரிங்க், ஒரு எஜ்ஜில் தான் அந்த இது இருக்குது, அந்த ஃபவுண்டைன். அதிலிருந்து அப்படியே நீரூற்று இப்படி வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா? அது மாதிரி அது எப்படி நிற்காமல் போயிட்டுருக்கோம், அது மாதிரி இந்த பியூட்டிஃபுல் திங்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, எ திங் ஆஃப் பியூட்டி. அந்த திங் ஆஃப் பியூட்டி எப்போவுமே நம்மளை இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கும். அதே மாதிரி எப்போவுமே அந்த திங் ஆஃப் பியூட்டிக்கு அழிவே கிடையாது. அது வந்து இட் இஸ் என்லெஸ். அதான் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நேச்சர் இஸ் இம்மார்டல் பட் ஹியூமன் லைஃப் இஸ் மார்டல் அப்படின்னா. மனிதனுடைய வாழ்க்கை வந்து அழியக்கூடியது. மனித வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறுசு, ரொம்ப ஷார்ட். ஓகேங்களா? அதனால் இதோடைய இந்த போமுடைய தீமை என்னென்னு கேட்டால், ஜான் கீட்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப என்ஜாய் பண்ணி வாழணும்.
கடவுள் நம்மளை வந்து இந்த பூமியில் எப்படி நம்மளை படைச்சிருக்காரு. நம்மளுடைய லைஃப் டைம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஸ்பேன் ஒரு 60 வயசு வரைக்கும். சைனா, ஜாப்பனீஸ் இவங்கெல்லாம் வந்து 80ன்னு சொல்கிறாங்க ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன். சரிங்களா, ஆயுள் காலம் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இந்தியர்களுடைய ஆயுள் காலம் வந்து 60 வயசுன்னு சொல்கிறாங்க. இந்த 60 வயசுங்கிறது வந்து இந்த பூமிங்கிற இந்த ஜியாலஜிக்கல் கிளாக்கில் வந்து வெரி பால்ட்ரின்னு ரொம்ப ரொம்ப கம்மி, குறைவு, ரொம்ப ஸ்மால். ஓகேங்களா. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு ஷார்ட் லைஃப்பை எவ்ரி செகண்டும் எவ்ரி மொமெண்ட்டும் என்ஜாய் பண்ணி வாழுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்மளுடைய நேச்சரை வந்து என்ன பண்ணணும், நேசிக்கணும். வி ஹாவ் டு லவ் நேச்சர் அண்ட் லிவ் இன் நேச்சர் அண்ட் லிவ் வித் நேச்சர். இந்த வித்தியாசம் புரியுதுங்களா? நாம் இயற்கையை நேசிக்கணும், இயற்கையில் வாழணும், இயற்கை கூட வாழணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா. இதுதான் இந்த போமுடைய எக்ஸ்ப்ளனேஷன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.